விஜயான்ற பேர்ல யாராவது அட்மிட் ஆயிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க. உடனே அவங்க பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இத விஜயா நோட் பண்ணிடுறாங்க. "அடி பாவி! எங்கள பத்தி விசாரிக்க வந்திருக்கியா? உன்ன சும்மா விட மாட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எதையோ தூக்கி போடுற மாரி போடுறாங்க. அப்போ வந்து அந்த நர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, திரும்பி பார்த்துடுறாங்க. யாரும் இல்லங்க. அந்த பேர்லலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து அந்த முடிச்சிடுறாங்க. அந்த பேஜ வந்து திருப்பிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து அத பார்த்துட்டு அப்பா நிம்மதி! அவர் நல்ல காலம் சொல்லல அப்படின்னோனே, "ஏங்க கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க." "அதான் பார்த்துட்டேனே மேடம். யாரும் இல்ல மேடம்" அப்படின்னோனே, ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து அவங்க பேர்ல யாரும் இல்லையா? இதெல்லாம் வந்து நம்பப்படியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையா இருக்கு. நம்ம பொண்ணு யோசனை பண்றாங்க. இல்ல எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா வந்து வந்து பிரீத்தி வந்து மறைக்கிறாங்க எதையோ விஷயத்த. விடவே கூடாது. பிரீத்தியோட அப்பா, அம்மா கண்டிப்பா இங்க தான் இருக்கணும். எங்க இருப்பாங்க? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஓகே. மறுபடியும் வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து விஜயா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இந்த பொண்ணு அடங்க மாட்டாளா? இவளை சும்மாவே விடக்கூடாது. எப்படியாவது இந்த விஷயத்தையெல்லாம் பிரீத்தி கிட்ட சொல்லணும். அப்போ அவள் பார்த்துப்பா இவளை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் பொண்ணு வேலையாக இருக்காங்க. அப்போ வந்து அங்கே வராரு நம்ம வந்து சக்தியை பார்த்துட்டு, "என்ன பொண்ணி என்ன பண்ணிகிட்டு இருக்க? பார்க்கும்போது தெரியலையா சக்தி? மாவு அரைச்சிட்டு இருக்கேன்" அப்படின்றாங்க. "ஓ அப்படியா? உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேனே" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. "என்ன வாங்கிட்டு வந்தீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பாரு" அப்படின்னோடனே, "பூவா? ஆமாம், சாமி படத்துக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க. சரி ஓகே நீங்களே போட்டுருங்க. இல்லைன்னா அங்கே வச்சுட்டு போயிடுங்க. நான் அப்புறம் போட்டுக்கிறேன்" அப்படின்றாங்க. "அதெல்லாம் கிடையாது. உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு. "எனக்காகவா? உண்மையிலேயே எனக்காக தான் வாங்கிட்டு வந்தீங்களா?" அப்படின்னோன்னா, "ஆமாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்றாரு. சரி ஓகே. நான் கையில் மாவா இருக்குனே எப்படி வச்சுக்கிறது? நானே வச்சு விடட்டுமா?" "சரி வச்சு விடுங்க" அப்படின்றாங்க. உடனே வந்து சந்தோஷமாக வந்து பூ வச்சு விடுறாரு நம்ம சக்தி. அதை பார்த்து வந்து பொன்னி வந்து ரசிக்கிறாங்க. இப்போ வந்து "நீ எப்படி இருக்க தெரியுமா? ரொம்ப அழகாக இருக்க. உண்மையிலேயே சொல்கிறேன். பூ எப்போவுமே வச்சுக்கிட்டே இரு. நீங்களும் வாங்கிட்டு வந்தே கொடுங்க. நான் வச்சுக்கிட்டே இருக்கேன்" அப்படின்றாங்க. சரி ஓகே. கண்டிப்பாக வந்து நான் வாங்கிட்டு வந்து தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சக்தி வந்து போனோன்னே வந்து பொன்னி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பூவை பார்த்து அவர் வச்சு விட்டதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பிரீத்தியோட அம்மா பிரீத்திக்கு கால் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து இவ வந்து விசாரிச்சுட்டு போனா பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலை செய்வா? அப்போ நான் சொன்னதில் நம்பிக்கை இல்லாமல் தான் அவள் இங்கே வந்திருக்கா. அப்போ என் மேலே அவளுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இந்த சந்தேகத்தை வளர விடக்கூடாது. எப்படியாவது இதை கட் பண்ணணும். ஆனால் இவ்வளோ சொல்லி அவன் நம்பலையே. பிரீத்தி ரொம்ப ஜாக்கிரதையாக இரு. கண்டிப்பாக அவள் ஏதாவது பண்ணுவா. சக்தி தப்பிக்கிட்ட சொல்லுவா. சொல்ல போனாமா, ஆனால் நான் தடுத்துட்டேன். இப்போவும் அவள் என்ன சொன்னாலும் சரி சக்தி நம்பவே மாட்டான். ஆனால் அந்த பொண்ணி வந்து முட்டாள் நினச்சிட்டு இருந்தேன். அவள் என்ன புத்திசாலின்னு சொல்லிட்டு காட்டுறாளா? அவளை எப்போவுமே முட்டாளாக தான் இருக்க முடியும். அதுக்கு நான் வழிபாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து சொல்கிறாங்க. சரிம்மா நீ ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லிட்டு விஜயா வச்சிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பிரீத்தி வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க பொன்னி வேலையாக இருக்காங்க. "பொன்னி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்றாங்க. "என்ன விஷயம் பிரீத்தி?" அப்படின்னு. "ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, "என்ன சொல்கிறீங்க? அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே." "இல்லை எனக்கு என்னமோ நான் இருக்கிறது இந்த வீட்டில் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் பொண்ணு இப்படிலாம் பண்ணுறீங்க." "நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க. தெரியாத மாதிரி கேட்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி நினைக்கிறாங்க. இல்லை அன்றைக்கி என்கிட்ட பேசுனீங்கல்ல, என் மேலே உங்களுக்கு சந்தேகமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, "அதெல்லாம் இல்லை, நிஜமாக இல்லை" அப்படின்னோடனே, எப்படி நடிக்கிறா பாரு. என்னை பற்றி விசாரிச்சுட்டு சந்தேகமானோன்னா இல்லைன்றாளா? இவளை விடவே கூடாது. "ஓ அப்படியா பொன்னி? என் மேலே சந்தேகம் இருந்தால் இப்பயே சொல்லிவிடுங்க பொன்னி. அதை நான் வந்து நிறைவேற்றுறேன். இல்லைனா இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்கள். நான் இப்போவே போயிடுறேன். ஆனால் தயவுசெய்து சந்தேகம் மட்டும் படாதீங்க" அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. ஒன்று இல்லை உங்களை நான் சந்தேகப்படலை. எனக்கு ஒரு சின்ன வந்து திருப்தி இல்லாமல் இருந்தது. அதை தான் உங்ககிட்ட கேட்டேன். வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. "உன்னை பார்த்துக்கிறேன்டி, என்கிட்டயே வந்து மழுப்புறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி யோசிக்கிறாங்க.